டாக்டர், சம்மர் டைம்னால மெட்ராஸை நிறைய வரும்னு கேள்விப்படுறோம். ஆனா மெட்ராஸை எதனால வருது? ஸோ நார்மலாக மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸை வராமல் வேற எது வருது? அப்படி கிடையாது. மெட்ராஸை ஆல்சோ நோன் as பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்றது நம்ம கண்ணில் இருக்கிற வெள்ளை மொழி இன்ஃப்ளமேட் ஆகும், இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. ஏன் மோர் டியூரிங் இந்த சம்மர் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். 3 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்று பாக்டீரியானால வரலாம், இன்னொன்று வைரஸ்னால வரலாம், இன்னொன்று அலர்ஜினால வரலாம். எதுவாக இருந்தாலும் ரூல் நம்பர் 1, கண்ணை தொடாதீங்க, தண்ணி வச்சு ரொம்ப வாஷ் பண்ணாதீங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, இந்த மெடிக்கலில் போய் அந்த 10 பைசா மருந்து தயவு செய்து அதை போடாதீங்க. ஏன்னா இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது போட்டால் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா எந்த வெரைட்டியானால வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மெடிசின்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மசியில் போய் வாங்குற மருந்து சும்மா கண்ணு வலிக்கு அப்படின்றத தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் கண் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மெட்ராஸை வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் வந்துச்சு அப்படின்னா கண்ணை தொடாதீங்க, லோக்கலில் போய் மருந்து வாங்காதீங்க, தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற ஐ டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்துட்டு எந்த வெரைட்டின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து மட்டும் போடுங்க, சீக்கிரமாக குணமாகும். எல்லாம் ஓகே டாக்டர், ஆனா மெட்ராஸை இருக்கிறவங்கள பார்த்தா மெட்ராஸை தொத்திக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது கரெக்டா? இதுவும் நிறைய பேர் கேட்குற கேள்வி. அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு 10 தடவை வர வேண்டியதில்லை. இல்லை. ஸோ மெட்ராஸை பரவுறது பார்க்கறதுனால கிடையாது. அந்த கண்ணில் இருக்கிற நீர் இருக்குல்ல, அதில் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ ஏன் நான் கண்ணை தொடக்கூடாது அப்படின்றதுனா, அந்த நீரை தொட்டு நம்ம ஏதாச்சும் டிவி பார்க்குறோம், அந்த ரிமோட்டை கீழே வச்ச பிறகு வீட்டில் யாராச்சும் அந்த ரிமோட்டை தொட்டு அவங்க கண்ணை தொட்டாலும் பரவும். ஸோ டைரக்டாக பரவுறதுன்னு கிடையாது, இன்டைரக்டாகவும் பரவும். ஸோ அதனால தான் யார் பார்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. த ஒன்லி திங், அந்த கண்ணில் இருக்கிற நீர் நம்ம தொடாமல் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காச்சும் மருந்து போடுறீங்கன்னா கூட ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மருந்து போடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது போக நீங்கள் ஃபர்தர் உங்கள் கண்ணை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா தயவுசெய்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுறேன்.